வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ராம்குமார் சார்பில் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். சுவாதி கொலை வழக்கில் 2 நாட்களுக்குள் குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்றம் கெடு விதித்ததால் இந்த வழக்கில் வலுக்கட்டாயமாக ராம்குமார் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ராம்குமார் குற்றமற்றவர் என்பதை வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வாதிடுவோம் என்றும் கிருஷ்ணமூர்த்தி கூறியிருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் கடந்த 1ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நேற்று நாங்கள் காப்பி அப்ளிகேஷன் போட்டோம். மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அந்த வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கோம். என்ன எங்ககிட்ட கிடைச்ச தகவல்களை வச்சு எங்களுக்கு இருக்கிற அறிவுறுத்தலை வச்சு நாங்கள் இன்னைக்கு பெயில் அப்ளிகேஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். நீதிமன்றம் முடிவு செய்யும் அவருக்கு பெயில் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. ராம்குமார் விக்டிம் தான். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை இந்த வழக்கில் வேணும்னே சேர்த்திருக்காங்க. வேற யாரும் கிடைக்கல. மற்றவங்க எல்லாம் பலம் பொருந்தியவர்களாகவும் அதிகார பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம்.